ஸ்ரீ அஸ்ட்ரல்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத பலன்கள இப்ப பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சுக்கிரன் தனுசு ராசியில அமர்ந்திருந்தா, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் மகர ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார். சுக்கிரன்கிறது ஒரு நல்ல கிரகம். ஒரு சுப கிரகம். இந்த சுக்கிரனோட பயிற்சியால நல்ல விஷயங்கள் நடக்கும் பலருக்கு. இந்த சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல, உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சுக்கிரன் அமையும்போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம் உங்களுடைய ராசியிலேயே அமர்றது மிக நல்ல பலன்கள தர ஒரு அமைப்பு. சுக்கிரன் என்னவெல்லாம் தருவார்? சுக்கிரன் நல்ல பணவரவ தருவார். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, நிம்மதியான மனது, அமைதியான மனது, பல விசேஷங்கள நடத்துற அமைப்பு. இது எல்லாமே சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பார். சொகுசான பயணங்கள், உல்லாச பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கிரன் குடுப்பார். நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற அமைப்பையே சுக்கிரன் குடுப்பார். அதனால இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ, சுக்கிரனோட பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா என்ன சுக்கிரன் மாதம் ஒரு முறை பயிற்சியாகின்ற ஒரு கிரகம். இந்த மாதம் சுக்கிர பயிற்சிய ஸ்பெஷலா ஏன் சொல்றோம்னா, மாச ஆரம்பத்திலேயே 2ஆம் தேதியே சுக்கிரன் பயிற்சியாகிறதுனால, இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலயும், இந்த சுக்கிரன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த டிசம்பர் மாத பலன்களோட இந்த சுக்கிரனோட இருப்பையும் சேர்ந்து பார்த்தரலாம். ரிஷபம். இந்த மாதம் ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல கிரக பயிற்சியே அமையுது. ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே இந்த மாதம் ஆரம்பத்துல டிசம்பர் 2ஆம் தேதியே தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடம் உங்களுக்கு நல்ல இடமா அப்படின்னு கேட்டா, ஆமா. கண்டிப்பா ஒரு நல்ல இடம் தான். ஏன்னா சுக்கிரன் இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தார். உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது அவ்வளோ நல்ல பலன் இல்ல. அவர் இந்த மாதம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அதுவும் குருவோட பார்வைய அவர் வாங்குறதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைய குடுக்க போற ஒரு மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குரு இருக்கிற இடத்த பாழ்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்தா கூட, குரு ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், உடல்நிலை, ஆரோக்கியம் இது எல்லாமே குரு நல்லபடியா குடுத்துட்டு தான் இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே ஒரு படி மேல தான் போயிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியும் குருவோட பார்வையில இருக்கிறது, இன்னுமே அதிகமா உங்களுடைய அந்தஸ்து உயர்ற அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்க போறார். உங்களுடைய உடல்நிலை, ஆரோக்கியம் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. மனசு உற்சாகமா இருக்க போகுது. ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்க வீட்லயோ, ஆஃபீஸ்லயோ, அலுவலகத்திலயோ, நீங்க வேலை செய்ற இடத்துலயோ நிலவ போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் இந்த மாசம் நடக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரொம்ப நாளா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனே இல்லாம இருந்தது. இந்த மாதம் அதற்கெல்லாம் மாற்றாக கொஞ்சம் விடியல் உங்களுக்கு ஆரம்பமாகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் அடுத்த வருஷம் மே மாதம், அடுத்த வருஷம் 3 கிரக பெயர்ச்சிகள் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான இடத்துல அமரப்போகுது. அதற்கு முன்னோட்டமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாசத்த நல்லா உற்சாகமாவே என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய குடும்ப அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. குடும்ப ஸ்தானாதிபதி புதன் குருவோட பார்வையில இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமையை ஏற்படுத்துன்ற ஒரு அமைப்பா இருக்கு. போன மாதமெல்லாம் உங்களுடைய கணவனுக்கோ, மனைவிக்கோ உடல்நலக் கோளாறு, மனதுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே ஏற்பட்டிருந்தது. ஏன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைய குறிக்கக்கூடிய கிரகம் நீச்சமா இருந்தது. இந்த மாதமும் நீச்சமா தான் இருக்கு. ஆனா, அந்த கிரகத்துக்கு சுக்கிரனோட பார்வை. உங்களால உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு ஆறுதல் கிடைக்கின்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததா உங்களுடைய குழந்தைகள் அமைப்பும் அப்படிதான். உங்களுடைய குழந்தைகள் அமைப்பு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நினைத்தது நிறைவேறுற அமைப்பு, இது எல்லாமே இந்த மாதம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்கு இருந்த தடையெல்லாம் நீங்கி, குழந்தை பாக்கியம் ஏற்படுற ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்குது. அடுத்ததா உங்களுடைய
வீடு, வாகனம் இது சம்மந்தப்பட்ட அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் குருவோட பார்வையில இருக்கார். சிவராஜ யோகத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட கிரகம், வாகனம் சம்மந்தப்பட்ட கிரகம், தாயார் சம்மந்தப்பட்ட கிரகம் இது எல்லாமே சூரியன் தான். அந்த கிரகம் இந்த மாதிரி ஒரு யோகத்துல அமர்ந்திருக்கிறது இவை எல்லாத்துலயுமே ஒரு நல்ல பலன, ஒரு பிரம்மாண்டமான ஒரு அந்தஸ்த குடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஒரு வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா, அத நீங்க முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி, உங்களுடைய எண்ணத்த, அந்தஸ்த உயர்த்திக் கொள்ற அமைப்பும் இந்த மாதம் ஏற்படும். வீடு, வாகனம் இது சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில இந்த மாதம் நடக்கும். தாயாருக்கும் உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும். அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த உடல்நலக் குறைகள் எல்லாமே நிவர்த்தியாகின்ற ஒரு மாதமாய் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமை எல்லாமே இந்த மாதம் மறைஞ்சு, ஒரு ஒற்றுமையான சூழல், ஒரு நிம்மதியான சூழல் குடும்பத்துல ஏற்பட போகுது. ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதியும் குருவோட பார்வையில இருக்கா. அதனால இந்த இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவு சாதகமான இடத்திலேயே இருக்கு. அடுத்ததா உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுடைய தந்தை வழி அமைப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தந்தையின் மூலம் வரக்கூடிய நன்மைகள், ஆதாயங்கள், பூர்வீக சொத்து மூலம் வரக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாவே இந்த மாதம் கிடைக்கும். அடுத்ததா சனி தான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல சில கொஞ்சம் ஒரு குறைகள குடுத்துட்டு தான் இருக்கார். ஆனா அது கூட இந்த மாதம் ஒரு நிவர்த்தி செய்கின்ற அமைப்பா மத்த கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. ராகு சொல்லவே வேண்டாம். லாப ராகுவா குருவோட வீட்ல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. மொத்தத்துல இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. எல்லாமே நீங்க நினைச்சது மாரியே நடக்கின்ற ஒரு அமைப்பு தான். உங்களுடைய பாக்கியஸ்தானம் தான் இந்த மாதம் ரொம்ப சுபத்துவமா ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. இதனால என்ன நடக்கும்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதம். பல நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் கூட இந்த மாதம் நடக்கும். பல நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பண வரவு கிடைக்கும். பல நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த நன்மைகள் எல்லாமே நீங்க கேட்காமயே இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட வீடு தேடி வரும். இந்த அமைப்பெல்லாம் 9ஆம் இடத்தோட சுபத்துவம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரிஷபராசிக்காரருக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.